என்னங்க, இதுக்கு மேல என்ன பண்றது? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலைய கடக்கறதே கஷ்டமா இருக்கே. பசங்க அவங்க வேலையில இருந்தாங்கன்னா சம்பாத்தியம் பத்தறதில்ல. நம்மளோட செலவு, வர்ற வரவு எதுவும் எதுக்கும் பத்த மாட்டேங்குது. நேத்து கூட அந்த மளிகை கடை முருகேசன் வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு கடனை திருப்பி கொடுன்னு கத்திக்கிட்டு கிடந்தான். எனக்கு அப்போ உயிரே போயிடுச்சு. ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க முடியலங்க. எனக்கு புரியுது சாரதா, எனக்கும் அந்த வருத்தம் இருக்கு. ஆனா என்ன பண்றது? எனக்கு வயசாகி போயிடுச்சு. முன்னாடி மாதிரி கடினமா வேலை செய்ய முடியல. நம்ம புள்ளைங்க சுரேஷ், அருண், ரமேஷ் ராத்திரி பகலா வேலை செய்யறானுங்க. ஆனா நம்ம துரதிருஷ்டம், கரெக்டான வேலை கிடைக்கல அவங்களுக்கு. இந்த கடங்காரங்க தொல்லையும் தாங்கலம்மா. அவனுங்க முன்னாடி நிக்கிறதுக்கும் என்னால முடியல. இப்படி வீட்ல எப்போதும் பிரச்சனையாவே இருந்துச்சு. பெரிய மருமக அனாமிகா, 2வது மருமக அவனி, 3வது மருமக அஞ்சலி. இவங்க 3 பேரும் கிச்சன்ல உட்காந்துட்டு தீவிரமா யோசிச்சுட்டு இருந்தாங்க. இங்க பாரு அவனி, இங்க பாரு அஞ்சலி, இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. அத்தையும் மாமாவும் படுற கஷ்டத்தை என்னால பார்க்கவே முடியல. அவங்க இந்த வயசுல நிம்மதியா உட்காந்து ஓய்வு எடுக்கிறத விட்டுட்டு இப்படி கஷ்டப்படுறாங்க. நம்ம ஏதாவது பண்ணணும். இந்த வீட்டு பொறுப்பை நம்ம எடுத்து நடத்தணும். ஆமாக்கா, நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. ஆனா நம்ம என்னக்கா செய்யறது? நம்ம படிப்பறிவும் குறைவு தானே. ஏதாவது ஆஃபீஸ் வேலைக்கு போலான்னு பார்த்தா இந்த ஊர்ல ஆஃபீஸ் எங்க இருக்கு? சரி, ஏதாவது தையல் மிஷின் வச்சு பொழைக்கலானா? நம்ம கிட்ட தையல் மிஷின் வாங்க பணம் இல்ல. ஆமாங்கா, அவனி அக்கா சொன்ன மாதிரி நமக்கு என்ன தெரியும்? வீட்டு வேலை செய்ய தெரியும், எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு போட தெரியும். நமக்கு வெளி உலகத்தை பத்தி அவ்வளவா தெரியாதே. ஆமா, சமையல் அது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் இல்லையா? நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் நம்ம கையால சாப்பிடணும்னு எப்பவும் விருப்பப்படுவாங்க, பாராட்டுவாங்க. அத்தையோட மசாலால அவனியோட குழம்ப வச்சா அது அற்புதமா இருக்கும். எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு. நம்ம ஏன் ஒரு சின்ன பிரியாணி சென்டர் வைக்க கூடாது? அப்போ அவனி, அஞ்சலி 2 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. பிரியாணி சென்டரா? நம்மளே பொண்ணுங்க எங்கக்கா வைக்கிறது? அதுக்கு நிறைய முதலீடும் தேவையே. பாத்திரங்கள் வேணும், இடம் வேணும், எங்க இருந்து பணம் கிடைக்கும்? அதான் யோசிக்கிறேன் அவனி. நம்ம வீடு மெயின் ரோட்ல ஊருக்கு மத்தியில இருக்குல்ல, வீட்டு முன்னாடி இருக்க சின்ன இடத்துல சின்ன பந்தல் மாதிரி போட்டு சின்னதா ஆரம்பிப்போம். வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. முதல்ல சின்ன முதலீடு போட்டு ஆரம்பிப்போம். நம்ம உழைப்போம், அத்தையோட அறிவுரையும் இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சு 3 பேரும் உடனே மாமியார் கிட்ட கிளம்பி போனாங்க. அத்தை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். என்னாச்சுமா அனாமிகா, என்னாச்சு? எல்லாரும் இப்படி மொத்தமா வந்திருக்கீங்க. வீட்ல ஏதாவது சண்டையா? அது இல்ல அத்தை, நம்ம எல்லாரும் நம்ம வீட்டு முன்னாடியே சின்னதா பிரியாணி சென்டர் வச்சா என்ன? நாங்க 3 பேரும் நல்லா சமைப்போம்ல. நீங்க கூட மசாலாவை ரெடி பண்றதுல உதவி செஞ்சீங்கன்னா நம்மளோட கடன் கொஞ்சம் தீரும்ல. என்னம்மா நீ பேசுற? பிரியாணி வண்டியா? நம்ம குடும்ப மானம் என்ன ஆகுறது? ஊர் மக்கள், முக்கியமா அந்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? நாளைக்கு கோயிலுக்கு போனா என்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்க? பிரசாத் மருமகளுங்க ரோட்ல பிரியாணி விக்கிறாங்கன்னு வாங்க, இவங்களுக்கு வந்த நிலைமைய பாத்தியா அப்படின்னு சிரிப்பாங்கம்மா. வேணாம், எனக்கு இந்த யோசனை சுத்தமா பிடிக்கலம்மா. பட்டினியா இருந்தாலும் இருப்பேன், மானத்தை விட மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கோபமா உள்ள போயிட்டாங்க. அப்போ அனாமிகா நிராசப்பட்டான். மாமா பிரசாத் கிட்ட போய் விஷயத்தை எல்லாம் சொன்னான். பிரசாத் அத பத்தி தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சாரு. நீ சொல்ற ஐடியா நல்லாதாமா இருக்கு. உன்னோட உத்தேசமும் நல்ல எண்ணம் தான். ஆனா உங்க அத்தை சொன்னதை பத்தி கூட கொஞ்சம் யோசி. இந்த உலகம் என்ன சொல்லுமோங்கிற பயம் அவளுக்கு. மானமுள்ள குடும்பமா நம்மளுது. இது எல்லாத்தையும் தள்ளி வச்சோன்னா நம்ம கிட்ட முதலீடுக்கு ஒரு 10,000 ரூபாவது வேணும். மளிகை பொருள், அரிசி, கறி இதெல்லாம் எப்படி வாங்குறது? மாமா, இந்த உலகம் தானே நமக்கு வந்து சோறு போடுதா மாமா? இந்த கடங்காரங்க வீட்டுல வந்து கத்தும்போது இந்த உலகத்துல இருந்து யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு உதவி செஞ்சாங்களா? நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி வேலை செய்யறோம்னு சொன்னா அதுல என்ன தப்பு இருக்கு? பணத்தை பத்தி யோசிக்கிறீங்களா? எங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கொடுத்த ஒரு சின்ன செயின் இருக்கு. அத அடகு வச்சு முதல்ல ஆரம்பிப்போம். தயவு செஞ்சு அத்தைக்கு நீங்க தான் எடுத்து சொல்லணும். இந்த ஒரு வாய்ப்பை வாங்கித்தாங்க மாமா. அத பார்த்து குடும்பத்து மேல மருமகள்களுக்கு எவ்வளோ அக்கறை அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டாரு. ராத்திரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாரதாவோட தனியா உட்காந்து பேசினாரு. இங்க பாரு சாரதா, நம்ம மருமகள்கள் சொல்றதுல நியாயம் இருக்குமா? மானம் மரியாதைன்னு சொல்லி வீட்ல உட்கார்ந்தோன்னா
நம்ம பசி தீராது, கடனும் தீராது. அவங்க கஷ்டப்படுறோம், குடும்பத்துல உள்ள கடனை தீக்குறோங்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கலாமே. அவங்க மனசை இப்படி காயப்படுத்த கூடாதுமா. அவங்களோட முயற்சிக்காவது நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. அதை கேட்டதுக்கு அப்புறம் சாரதா ராத்திரி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. பழங்காலத்து மரியாதை மானத்தை விட குடும்ப எதிர்காலம் முக்கியம்னு நினைச்சாங்க. கடைசியா மனசை மாத்திக்கிட்டாங்க. மறுநாள் காலையில மருமகள்களை கூப்பிட்டாங்க. அனாமிகா, ராத்திரி மாமா என்கிட்ட பேசினாரு. நீ சொன்னது நிஜம்தான் போல இருக்கு. என் பழங்காலத்து யோசனையால உங்க வேகத்தை நிறுத்திட்டேன். சரி, நீங்க சொன்ன மாதிரி பிரியாணி வியாபாரம் பண்ணுவோம். ஜனம் என்ன பேசுனா என்ன, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். என்னோட சீக்ரெட் மசாலாவை நானே அரைச்சு தரேன். என்னென்ன வேணும், எப்படி ஆரம்பிக்க போறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் அனாமிகா, அஞ்சலி, அவனி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க முகத்துல புது ஒளி தெரிஞ்சுது. அத நம்ம மாமூலா எல்லாரும் செய்யற சிக்கன் பிரியாணி இல்லாம கொஞ்சம் வெரைட்டியா பண்ணுவோம். நம்ம ஊர்ல இது வரைக்கும் யாரும் செய்யாத மாதிரி. அதான் 5 வகை பிரியாணி செய்வோம். 5 வகையா? என்னடிமா 5 வகைய நம்மளால பண்ண முடியுமா? முடியும் அத்த. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, நண்டு பிரியாணி, எக் பிரியாணி கூட செய்யலாம். இப்படி நம்ம மெனுல 5 வகை இருந்ததுன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல பெரிய குளம் இருக்கு. அதுல ஃப்ரெஷ்ஷா மீன், நண்டெல்லாம் கிடைக்கும்ல. நீ சொன்னது நல்லா இருக்குமா. நண்டு பிரியாணி, மீன் பிரியாணி நம்ம ஊர்ல எங்கேயும் கிடைக்காதே. நல்லா யோசனை பண்ணிருக்கம்மா. எல்லாரும் சேர்ந்து உடனே வேலைய ஆரம்பிச்சாங்க. அனாமிகா அவளோட செயினை அடமான வச்சு கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு வந்தா. ரமேஷ், சுரேஷ், அருண் கூட இதை கேட்டதுக்கு அப்புறம் அவங்களால முடிஞ்ச உதவியை செய்ய முன் வந்தாங்க. ஒரு பெரிய போர்டை எழுதி வச்சாங்க. மாமியார் மருமகள் 5 வகை பிரியாணி அப்படின்னு. இப்படி இருக்கும்போது முதல் நாள் ஆரம்பிச்சது. காலையில இருந்து மாமியாரும் மருமகள்களும் பயங்கர பிஸியா இருந்தாங்க. சாரதா மசாலாவை கையில அரைச்சிட்டு இருக்கும்போது அனாமிகா சிக்கனையும் மட்டனையும் கழுவிட்டு இருந்தா. அவனி இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் உரிச்சிட்டு இருக்கும்போது அஞ்சலி அரிசி கழுவிட்டு இருந்தா. அம்மா, உன் மசாலாவோட வாசனை வீதி வரைக்கும் வந்துட்டு இருக்குமா. எனக்கே வாய் ஊறுது. மக்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்மா. ஆமாண்டா கண்ணா, நம்ம வீட்ல எல்லாரும் அன்போட சேர்ந்து செய்யறது எல்லாருக்கும் பிடிக்கும் தான். நான் வாழை இலைய சுத்தமா கழுவி டேபிள் மேல வச்சிருக்கேன். கஸ்டமர்ஸ் வரணும், அவ்வளோதான். கொளத்துல இருந்து நண்டு கூட பிடிச்சிட்டு வந்திருக்கேன். மதியானம் 12 மணி ஆகிறதுக்குள்ள சுட சுட 5 வகையான பிரியாணி ரெடியா இருந்தது. முதல் கஸ்டமரா ஊர் போஸ்ட்மேன் வந்தாரு. என்னமோ அனாமிகா, புதுசா ஏதோ ஆரம்பிச்சிருக்கியாமே. போட பார்த்தேன், வாசனையே அதிரி போகுது. ஆமா, என்னென்ன இருக்குமா? சிக்கன், மட்டன், ஃபிஷ், நண்டு, எக் பிரியாணியும் இருக்கு. சுட சுட இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன கொடுக்கட்டும்? நண்டு பிரியாணியா? கேள்விப்பட்டதே இல்லையே. சிக்கனு மட்டனு எப்பவும் சாப்பிட்றதானே. சரி, எனக்கு ஒரு பிளேட் நண்டு பிரியாணி கொடுமா. சொன்னதும் அஞ்சலி வாழை இலைய சுத்தம் படுத்திட்டு கமகமன்னு நண்டு பிரியாணிய போட்டா. பிரியாணிய சாப்பிட்ட போஸ்ட்மேன் முகத்துல அவ்வளோ ஆனந்தம். அற்புதம்மா, இந்த நண்டு லவங்க மசாலா என்ன அருமையா பட்டிருக்கு. இந்த ஊர்ல என் வாழ்நாள்ல இவ்ளோ ருசியான சாப்பாடு சாப்பிடல. நாளைக்கு என் போஸ்ட் ஆபீஸ்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லி அழைச்சிட்டு வந்துடுறேன். அங்க இங்கன்னு இவங்களோட பிரியாணி ருசி ஊர் முழுக்க தெரிஞ்சுது. முக்கியமா நண்டு பிரியாணி, மீன் பிரியாணி ரொம்ப ஃபேமஸா இருந்தது. தினமும் 5 வகை பிரியாணி செய்யறது, மதியானம் 2 மணிக்கெல்லாம் மொத்தமும் காலி ஆயிடுறதுன்னு இருந்தது. ஒரு நாள் ராத்திரி வியாபாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 மருமகள்களும் மாமியாரும் கணக்கு பார்த்தாங்க. அக்கா, இன்னைக்கு கூட ஒரு பருக்க மீறாம மொத்தமும் வித்து போச்சு. முதலீடு போக இன்னைக்கு நமக்கு நிறைய லாபம் கிடைச்சிருக்கு. ஆமா அவனே, நம்ம எல்லாரோட கடின உழைப்புக்கு பலன் கிடைச்சிருக்கு. அத்தை, நீங்க கையால மசாலாவை அரைச்சதுனாலதான் அந்த பிரியாணிக்கு அவ்வளோ அற்புதமான ருசி வந்திருக்கு. நீங்க தான் ஆபத் பாண்டவன். என் மசாலா மட்டும் இருந்தா போதுமா? உங்க கஷ்டம், என் மேல உங்களுக்கு இருக்க அன்பு, அதெல்லாம் இருந்ததுனாலதான் அந்த ருசி வந்திருக்கு. என் மருமகளுங்க இவ்ளோ சாமர்த்தியம்னு எனக்கு இவ்ளோ நாள் தெரியாம போச்சு. அப்படி நினைக்கும் போது கொஞ்சம் மாசத்திலேயே வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சுது. அவங்களோட கடன் முழுசா அடைச்சாச்சு. அனாமிகா அடமான வச்ச செயினையும் மீட்டுக்கிட்டு வந்துட்டாங்க. சாரதா பிரசாதோட முகத்துல ஆனந்தம் தாண்டவமாடுச்சு. 3 மகன்களும் வேற எந்த சின்ன வேலைக்கும் போகாம முழு நேரம் இங்கேயே இருந்தாங்க. 3 மருமகள்களுக்கும் உதவி செஞ்சாங்க. ரமேஷ் மார்க்கெட்ல இருந்து சரக்கு வாங்கிட்டு வருவான். சுரேஷ் கஸ்டமர்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அருண் கணக்கு வழக்க பாத்துக்கிட்டான். இப்படி வீட்டு உறுப்பினர்கள் எல்லாரும் வேலை பார்த்தாங்க. மொத்த குடும்பமும் ஒரே தொழில பண்ணுச்சு.
இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மத்தியானம் ஒரு புது விலை உயர்ந்த காரு அவங்க பிரியாணி சென்டருக்கு வந்தது. அதுல ஒரு இளைஞன் பெரிய கேமராவை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தான். அவன் பேரு குர்ஃபான். அவன் யூடியூப்ல பெரிய விளாகரா இருக்கான். வணக்கம் ஃபுட்டீஸ், நான் தான் உங்க குர்ஃபான். இன்னைக்கு நம்ம ரொம்ப வித்தியாசமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்ற நான் காசே வாங்காம இங்க வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த பிரியாணி கடையில இருந்து வர்ற வாசம் தான் தெரு மொனை வரைக்கும் வந்து ஆளை தூக்குது. முக்கியமா நான் இங்க வந்ததுக்கான காரணம் நண்டு பிரியாணிக்காக தான். அதை இன்னைக்கு காசு கொடுக்காம சாப்பிட்டு பாப்போம். அப்போ அனாமிகாவும் சாரதாவும் அவ்வளவு பெரிய கேமராவை பார்த்து முதல்ல கொஞ்சம் பயந்தாங்க. ஆனா குர்ஃபான் அவங்க கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தான். வணக்கம்மா, உங்க பிரியாணிய பத்தி அக்கம் பக்கத்துல கேள்விப்பட்டு வந்திருக்கேன். எனக்கு 5 வகை பிரியாணிலையும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரே வாழை இலையில வச்சு தரீங்களா? கண்டிப்பா தரேன்பா, உட்காருங்க. அப்போ கிரண் கேமரால அந்த பிரியாணியோடைய கலரை காமிச்சான். ஒவ்வொன்னா டேஸ்ட் பண்ணவும் ஆரம்பிச்சான். முக்கியமா நண்டு பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வாவ், சூப்பரு, சான்ஸே இல்ல. நிஜமா சொல்றேன் அக்கா, நான் நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்ல காசு வாங்கிட்டு சாப்பிட்டிருக்கேன். என்னோட மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு ரிவ்யூ கூட சொல்லி இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நேர்மையா சொல்றேன்க்கா, இந்த மாதிரி ஒரு பிரியாணிய சத்தியமா நான் சாப்பிட்டதில்ல. ஆண்டி, இந்த ஐடியா முதல்ல யாரோடது? இவ்ளோ வெரைட்டியை எப்படி பண்றீங்க? இது எல்லாம் என் மருமகளுங்க ஐடியாப்பா. அதோ அனாமிகா அவளோட யோசனையால ஆரம்பிச்சோம். அவங்க தான் எல்லாத்தையும் பாத்துக்கறாங்க. நான் இங்க வெறும் மசாலா மட்டும்தான் அரைச்சுக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. அப்போ உடனே குர்ஃபான் அனாமிகா அவனி அஞ்சலியோட இன்டர்வியூ எடுத்தான். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு குர்ஃபானோட அந்த இன்டர்வியூ வீடியோ பயங்கரமா வைரல் ஆச்சு. சில லட்சம் வியூஸ் வந்துச்சு. அந்த வீடியோவை பார்த்துட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, பக்கத்து ஊர்ல இருந்து சிட்டில இருந்து நிறைய பேரு அனாமிகாவை தேடி வந்தாங்க. அந்த வீட்டு முன்னாடி இருக்க சின்ன பந்தல் இப்ப அவங்களுக்கு போதவே இல்ல. கஸ்டமரோட கூட்டம் அதிகமாச்சு. நிக்கிறதுக்கு கூட இடம் இல்ல. ஒரு நாள் பிரசாத் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து பேசினாரு. இங்க பாருங்கம்மா, நிறைய ஜனங்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீட்டு முன்னாடி இந்த சின்ன இடம் பத்தவே மாட்டேங்குது. கஸ்டமர்ஸ் நின்னுட்டே சாப்பிட முடியாதுல்ல, பார்க்கவும் கஷ்டமா இருக்குமா. நமக்கு பக்கத்துல இருக்க காலி இடத்த விற்க போறாங்களாம். அத வாங்கி அதுல நம்ம ஒரு பெரிய ஹோட்டல் கட்டினா என்ன? அப்பா, நீங்க சொல்றது நிஜம்தான். நம்ம பிசினஸ் இப்ப வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் கட்டுறது தான் நல்லது. ஆமா மாமா, நம்ம கிட்ட இப்போ இடத்த வாங்கறதுக்கு பில்டிங் கட்டுறதுக்கு கூட தேவையான பணம் கரெக்டா இருக்கு இல்லையா? நம்ம தைரியமா அடி எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் ஒரு முடிவுல வந்து நின்னாங்க. பக்கத்துல இருந்த இடத்த வாங்கி ஒரு பெரிய விசாலமான பெரிய ரெஸ்டாரண்ட்ட கட்டினாங்க. அதுக்கு பழைய பெரிய வச்சாங்க. மாமியார் மருமகளின் 5 வகை பிரியாணி அப்படின்னு லைட்ஸோட பெரிய போர்டு வச்சாங்க. ரெஸ்டாரண்டோட லான்ச் அன்னைக்கு குர்ஃபானையே சிறப்பு விருந்தினரா கூப்பிட்டாங்க. அவன் கையாலேயே ரிப்பனை கட் பண்ண வச்சாங்க. அன்னைக்கு லான்ச் ரொம்ப நல்லபடியா நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது மேடம். ஒரு சின்ன பந்தல்ல ஆரம்பிச்ச உங்களோட ஹோட்டல் இன்னைக்கு இவ்ளோ பெரிய ரெஸ்டாரண்டா மாறி இருக்குன்னா பெரிய விஷயம். உங்களோட ஒத்துமை, உழைப்பு இதெல்லாம் தான் இதுக்கு காரணம். மத்த பெண்களுக்கெல்லாம் உதாரணமா இருக்கீங்க. அந்த ரெஸ்டாரண்ட் எப்ப பார்த்தாலும் கஸ்டமர்ஸோட கலகலன்னு இருந்தது. கஸ்டமர்ஸ் அதிகமானாலும் மருமகள்களுக்கு டேஸ்ட்ல குறை இருக்க கூடாதுன்னு நினைச்சாங்க. எவ்ளோ கஸ்டமர்ஸ் வந்தாலும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. ரமேஷ், சுரேஷ், அருண் வியாபார மேனேஜ்மெண்ட்ட நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. சாரதாவும் பிரசாதும் நிம்மதியா கேஷ் கவுண்டர்ல உட்காந்துக்கிட்டு வர்ற பணத்தை எடுத்து எண்ணி போட்டுக்கிட்டு இருந்தாங்க கல்லா பேட்டிக்குள்ள. ஒரு நாள் சமயம் பார்த்து சாரதா அனாமிகாவோட கைய பிடிச்சாங்க. அனாமிகா, அன்னைக்கு நீ உன்னோட நகைய அடமான வச்ச. அந்த முடிவை நீ அன்னைக்கு எடுக்கலன்னா இன்னைக்கு நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம். இவ்ளோ வசதியான வாழ்க்கையும் கிடைச்சிருக்காது. நீ என் மருமக கிடையாதுமா, நீ என்னோட மக மாதிரி. அத்த, இது என் ஒருத்தியோட வெற்றி கிடையாது. அவனி அஞ்சலியோட கஷ்டம், உங்களோட மசாலா, மாமா கொடுத்த தைரியம், எங்க புருஷங்க உதவி இதெல்லாம் இருக்கு. மொத்த குடும்பமும் ஒண்ணு சேர்ந்தா எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் எதிர்கொள்ளலாம். அதுக்கு நம்ம தான் உதாரணம். ஆமா அக்கா, நம்ம எப்பவும் இதே மாதிரியே ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும். நம்ம 5 வகை பிரியாணி மாதிரி நம்ம 3 பேரும் அத்தை மாமா 5 பேரும் இதே மாதிரி எப்பவும் ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும்ல. அந்த குடும்பம் அவங்களோட கஷ்டத்தை கடின உழைப்பால மீறி வெற்றியை தேடி ஓடி ஒரு வழியா அதை அச்சீவும் பண்ணிட்டாங்க. ஒரு காலத்துல ஒரு வேலைய கடக்கறதே கஷ்டம். கடங்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியல. இப்ப 10 பேருக்கு வேலை கொடுத்து சந்தோஷமா கௌரவமா வாழ ஆரம்பிச்சாங்க.
இப்படி மாமியார் மருமகளின் 5 வகை பிரியாணி அந்த ஊருக்கு ஒரு ஐக்கனா, ஒரு பிராண்டா மாறுச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். ஒரு அழகான கிராமத்துல சாரதா பிரசாத் தம்பதி வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு ரமேஷ், சுரேஷ், அருண்னு 3 பசங்க. 3 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. பெரிய மருமக அனாமிகா. அவ 7 குடும்பத்துல இருந்து வந்திருக்கா. ஆனா அவ குணத்துக்கு அந்த வீட்ல யாரும் என்ன இல்ல. வீட்டு பொறுப்புகளை தன் தலை மேல போட்டுக்கிட்டு மாமனார் மாமியார ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டான். 2வது மகன் சுரேஷ், அவனோட மனைவி அவனி. 3வது பையன் அருண், அவனோட மனைவி அஞ்சலி. இந்த 2 பேரும் பெரிய பணக்கார குடும்பத்துல இருந்து வந்தவங்க. அப்பா கிட்ட பணம் இருக்குங்கிற திமிர்ல மாமியார் வீட்ல ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. விதவிதமா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு ஷாப்பிங் மால்ல சுத்திக்கிட்டு நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்திலயும் பெரிய மருமக அனாமிகாவோட வறுமைய சுட்டி காட்டி பேசி இன்சல்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் காலையில சாரதா அனாமிகா கிட்ட, அம்மா அனாமிகா, காலையில 5 மணிக்கு எந்திரிச்சிட்டியா? வாச தெளிச்சிருக்கு, கோலம் போட்டு இருக்கு, அதுக்குள்ள கிச்சனுக்குள்ள வந்துட்டியா? கொஞ்சம் ஓய்வெடுத்தா என்னவாமா? நீ மட்டும் எவ்வளவு வேலை பாப்ப? பரவாயில்ல அத்த, இதெல்லாம் எனக்கு பழக்கம் தானே. மாமா எந்திரிக்கும் போது சுட சுட காஃபி குடுக்கணும்ல, அதான் எந்திரிச்சேன். இன்னைக்கு டிஃபனுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செய்யறேன். உன் கஷ்டத்தை பார்க்கும்போது நெஞ்செல்லாம் வலிக்குது. அவளுங்க இருக்காளுங்களே, ஒரு நாளைக்காவது 7 மணிக்கு எந்திரிச்சிருப்பாளுங்களா? சொத்து இருக்குங்கிற திமிரு இருக்கே தவிர அன்பு பாசம் எதுவும் இல்ல. சாரதா அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே காலையில 10 மணிக்கு எந்திரிச்சு 2 பேரும் தலைய சீவிக்கிட்டு ஹாலுக்கு வந்தாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்ததும் சாரதாக்கு கோவம் வந்துருச்சு. என்ன அத்த, காலங்காத்தாலே எங்களை பத்தி ஏதோ பேசுற மாதிரி இருக்கு. எங்களை என்ன இந்த வீட்டு வேலைக்காரங்க நினைச்சுங்களா? காலையில எந்திரிச்சு வேலை செய்யறதுக்கு? ஆமாக்கா, நம்ம கொண்டு வந்த வரதட்சணையை வச்சுதானே இந்த வீடு இப்படி நல்லா போய்கிட்டு இருக்கு. எங்க அப்பா கொடுத்த பணத்தை வச்சு இன்னும் இந்த வீட்ல 10 வேலைக்காரங்களை வாங்கலாம். ஆனா இந்த அனாமிகா இருக்கும்போது எதுக்கு வேலைக்காரங்களுக்கு வேலை? எடுத்துக்கோ அவனி. அஞ்சலி, சுடு சுடு காஃபி. சி, என்ன அனாமிகா காஃபி இது? காஃபி செய்ய கூட வராதா உனக்கு? எங்க வீட்ல உள்ள வேலைக்காரங்க கூட இதை விட நல்லா காஃபி போடுவாங்க. உனக்கு உன் ஏழை வீட்டு மனம் இன்னும் போல இருக்கு. வீடுக்கா, ஏழைங்க வீட்ல போடுற மாதிரி போட்டிருக்கு. இங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இன்னைக்கு நம்ம சிட்டில புதுசா ஓபன் பண்ணிருக்க மாலுக்கு போனோம்ல, சீக்கிரமா ரெடி ஆவோம் வா. என்னம்மா நீங்க தினந்தோறும் இப்படியே போனா எப்படி? நேத்து தானே 10,000 ரூபாய் கொடுத்து புடவை வாங்குனீங்க, மறுபடியும் இன்னைக்கு ஷாப்பிங் மால்னா எப்படி? வீட்ல அவ்ளோ வேலை இருக்கு. ஒரு வேலையிலயாவது அனாமிகாக்கு உதவி பண்ணலாம்ல? அத்த, எங்களுக்கு வேலையெல்லாம் செய்ய தெரியாது. எங்க அப்பா வீட்ல நாங்க மகாராணி மாதிரி வளர்ந்தோம். இந்த கிச்சன்ல வேலை செய்யறது, பாத்திரம் தேய்க்கிறது, இதெல்லாம் எங்களால முடியாது. அனாமிகா ஏழை வீட்ல இருந்து வந்த பொண்ணு, இதெல்லாம் அதுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதையே பண்ண சொல்லுங்க. அவனி சொன்னதை கேட்டு அனாமிகா மனசு ரொம்ப காயப்பட்டுச்சு. எதுவும் சொல்லாம மௌனமா கிச்சனுக்குள்ளார போயிட்டான். அதுக்குள்ள அங்க பிரசாத் வந்தாரு. என்ன சாரதா, ஏன் கோவமா இருக்க? காலங்காத்தால ஏன் அவங்களோட அவங்க புத்தி மாறாது? விட்டுடு. எப்படிங்க விட சொல்றீங்க? பாத்தீங்கல்ல அவளை என்ன பேச்சு பேசுறாளுங்க. அவ ஏழை வீட்ல இருந்து வந்தா மட்டும் நம்ம மருமக இல்லையா? அவளுக்கு மனசு இல்லையா? 2 பேரும் பணம் இருக்குங்கிற திமிர்ல எந்த வேலையும் செய்யாம தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் அவ ஒருத்தி தலை மேலேயே கொட்டுறாளுக. இந்த கேள்விக்கெல்லாம் காலம் உனக்கு பதில் சொல்லுமா. பணம் நிரந்தரம் கிடையாது, மனம்தான் நிரந்தரம். இது சீக்கிரத்திலேயே அவங்களுக்கு புரியும். வெயிட் பண்ணு. அன்னைக்கு சாயந்தரம் ரமேஷ் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தான். அனாமிகா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு களைச்சு போயிருந்தத அவன் கவனிச்சான். என்ன அனாமிகா இது, காலையில எந்திரிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் வேலை பார்த்துட்டே இருக்க? உனக்கு டயர்டாவே இல்லையா? அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க, உனக்கு உதவி கூடமா பண்ண மாட்டாங்க. ஐயோ, நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? அவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து செல்லமா வளர்ந்துருப்பாங்க. அதான் அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆனா எனக்கு இந்த வேலையெல்லாம் தெரியும்ல, சின்னதுல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு கஷ்டமா இல்லன்னா பரவாயில்ல, எனக்கு கஷ்டமா இருக்கு. உன்னை அவமானப்படுத்துறத பார்க்க என் ரத்தம் எல்லாம் கொதிக்குது. வேண்டாங்க, எனக்காக அவங்க கிட்ட எந்த சண்டையும் போடாதீங்க. குடும்பம்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அத்தையும் மாமாவும் என்ன சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க. எனக்கு அதுவே போதுங்க. பணத்தை மறந்து மனச பத்தி பேசுற நாள் கண்டிப்பா வருங்க அப்படின்னு சொன்னதும் அனாமிகா பேச்சு கேட்ட ரமேஷ் அவ குணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டான். அதே நேரத்துல அருணும் சுரேஷும் அவங்க மனைவிகளோட ரூம்ல சண்டை போட்டாங்க. அவனி, நீ செய்யறது நல்லா இருக்கா? தினமும் ஷாப்பிங் போற, அண்ணி மட்டும் தினமும் வீட்ல தனியா வேலை செய்றாங்க. கொஞ்சம் கூட உதவி பண்ண மாட்டியா? ஓஹோ, உங்க அண்ணி என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாக்கும். இங்க பாரு சுரேஷ், நான் ஒன்னும் உங்க அண்ணி மாதிரி ஏழை குடும்பத்துல இருந்து வரல.
எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளு உனக்கே நல்லா தெரியும்ல. எங்க அப்பா பணத்துல தான் நீ வியாபாரம் கூட பண்ற. என்ன வேலை செய்ய சொல்றியா நீ? முடியாது. அஞ்சலி, எங்க அண்ணன் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. அன்னைக்கு நீயாவது உதவி செய்யலாம்ல. அவங்கள பார்த்தா பாவமா இல்ல? ஹலோ, நான் என்ன வேலைக்காரியா? கிடையாது. எங்க அப்பாக்கு ஒரு ஃபோன் போட்டேன்னு வையே, வந்து என்ன தூக்கிட்டு போயிடுவாரு. உங்க வீடே எங்க வரதட்சணை பணத்துல தான் நடக்குது, ஞாபகம் இருக்கட்டும். நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் என்ஜாய் பண்ணுவேன். இப்படி மனைவிகளோட அடாவடிக்கு முன்னாடி அந்த கணவர்களால எதுவுமே பேசவே முடியல. நாட்கள் அப்படியே போச்சு. அவனி அஞ்சலியோட திமிருக்கு ஒரு எல்லையே இல்லாம போச்சு. ஆனா அனாமிகா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பொறுமையோட வீட்டு வேலை பார்த்தான். ஒரு நாள் காலையில ரொம்ப குளிரா இருந்துச்சு. அனாமிகாவுக்கும் அதிகமான ஜுரம் வந்தது. உடம்பு நெருப்பா கொதிச்சாலும் மாமியாரும் மாமனாரும் காஃபி குடிக்கணும்னு கிச்சனுக்கு வந்தா. ஆனா அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஐயோ கடவுளே! அனாமிகா, அம்மா அனாமிகா, எந்திரிமா. ரமேஷா, என்னங்க, சீக்கிரம் வாங்க, அனாமிகா விழுந்துட்டா. அது கேட்டது எல்லாரும் வேகமா வந்தாங்க. ரமேஷ் டென்ஷனா அனாமிகாவை தூக்கிக்கிட்டு அவளோட ரூம்ல கொண்டு போய் போட்டான். டாக்டரை கூப்பிட்டாங்க. டாக்டர் வந்தாரு. எங்க பொண்ணுக்கு என்னாச்சுங்க? ஜுரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஜுரம் ரொம்ப அதிகமா இருக்கு சார். அது கூடவே களைப்பாவும் இருக்காங்க. அவங்களுக்கு சரியான ரெஸ்ட் இல்ல. அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு அவங்க பெட்டை விட்டு எந்திரிக்கவே கூடாது. ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கணும் சார். மருந்து எழுதி கொடுத்துருக்க, சமயத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போனதுக்கு அப்புறம் அஞ்சலியும் அவனையும் கிளம்பி கையில ஹேண்ட்பேக்கோட ஹாலுக்கு வந்தாங்க. அஞ்சலி, இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கிட்டி பார்ட்டி இருக்குல்ல, சீக்கிரம் கிளம்பு, இல்லனா லேட் ஆயிடும். அட ஆமாங்க, இன்னைக்கு நான் புதுசா வாங்கின வைர நெக்லஸ போட்டுட்டு வரலான்னு இருக்கேன். வாங்க போலாம். எங்கடி தயாராகி போறீங்க? எங்கடி கிளம்பிட்டீங்க? எங்க போறீங்க ரெண்டு பேரும்? அனாமிகாவுக்கு ஜுரம் வந்து படுத்த படுக்கையா இருக்கா. அத்த, அவங்களுக்கு ஜுரம்னா நாங்க என்ன பண்றது? ஜுரம் வந்தா மருந்து கொடுங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க, நாங்க வாரோம். வெக்கமா இல்ல உங்களுக்கு? வீட்டு பெரிய மருமகளுக்கு உடம்பு சரியில்லை, எந்திரிக்க முடியாம இருக்கா. நீங்க ஆட்டிக்கிட்டு கிட்டி பார்ட்டின்னு போறீங்க. இன்னைக்கு ஒரு நாள் வீட்ல இருந்து வேலை பார்க்க முடியாதா? என்னது வேலையா? நாங்க வேலை செய்யணுமா? நாங்க தான் சொன்னல, எங்களால அதெல்லாம் முடியாது. வேணும்னா ஒரு வாரத்துக்கு வெளியே இருந்து சாப்பாடு வர வழிங்க, அந்த பில்ல நாங்க கட்டுறோம். எங்களுக்கு அதெல்லாம் சாதாரணம். அம்மா போதும், நிறுத்துங்கம்மா உங்க கதை. பணம் பணம்னு இதான் உங்க வாழ்க்கையா? பணத்தால மனுஷங்களை விலைக்கு வாங்க முடியும், ஆனா மனச வாங்க முடியாது. அனாமிகா உங்கள மாதிரி கிடையாதுமா. அவனி ப்ளீஸ், ஒரு நாளைக்கு கிட்டி பார்ட்டி போலன்னா இப்ப என்ன? அன்னைக்கு உடம்பு சரியில்லை, வீட்ல இருக்கலாம்ல. எங்க பாருங்க சுரேஷ், என்ன ஃபோர்ஸ் பண்ணலான்னு பாக்காதீங்க. எனக்கு லேட் ஆகுது. வா அஞ்சலி அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் யார் பேச்சையும் கேட்காம, அனாமிகா எப்படி இருக்கான்னு கூட கேட்காம வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. பிரசாத், சாரதா 3 மகன்கள் அவங்க நடவடிக்கைய பார்த்து நின்னாங்க. பாத்தீங்களாப்பா, அவங்க மனசுல எவ்வளவு அகங்காரம் இருக்குன்னு. அனாமிகா இவங்களுக்காக ராத்திரி பகலா கஷ்டப்படுறா. ஆனா அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது இவங்க மனிதாபிமானமே இல்லாம போறாங்க. என் மருமகளோட அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். இவ்வளோ நாளா இவளுகளுக்காக வடிச்சு கொட்டினா, இன்னைக்கு அவளுக்கே உடம்பு சரியில்லைன்னும் போது இவளுக்கு 2 பேரும் இனி லாபம் இல்ல சாரதா. இவங்களுக்கெல்லாம் புத்தி சொல்ற நேரம் வந்துருச்சு. இவங்க அகங்காரத்தை எப்படி அணைக்கணும்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு சாயந்தரம் அவனையும் அஞ்சலியும் கையில நிறைய ஷாப்பிங் பேக் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்ல சாரதா, பிரசாத் 3 மகன்களும் ஹால்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகாவும் ஜுரத்தோடவே மெதுவா நடந்து அந்த பக்கம் வந்தா. என்ன எல்லாரும் மீட்டிங் மாதிரி ரவுண்டா உட்காந்துருக்கீங்க? அத்தை, உங்களுக்காக நான் சூப்பர் புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன், பாருங்க. அந்த புடவெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல நான் சொல்றத கேளு. நீங்க இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து செய்யறது எல்லாத்தையும் நாங்க பொறுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாம் மீறிட்டீங்கம்மா. ஒரு பொண்ணு உயிருக்கு போராடும் போது நீங்க பார்ட்டி பண்ணிட்டு வரீங்க. இது வீடா இல்லனா ஏதாவது கிளப்பா, ஹோட்டலா? மாமா, எதுக்கு தேவையில்லாம எங்களை தீட்டிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க எங்க பணத்துல தானே வாங்கிக்கிட்டு இருக்கோம், உங்க பிள்ளைங்க சம்பாத்தியத்துல வாங்கலையே. உங்க பணத்தை வச்சு உங்க சந்தோஷத்தை விலைக்கு வாங்கலாமா? ஆனா குடும்ப அன்பை வாங்க முடியாது. நீங்க கொண்டு வந்த பணத்தால தான் எங்க வீடே நடக்குதுன்னு திமிரா இருந்தீங்க இல்லையா? அந்த பணமே உங்களுக்கு எதிரி ஆயிடுச்சு. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்ல நீங்க இருக்க முடியாது. அத கேட்டுட்டு எல்லாருமே ஷாக் ஆனாங்க. அவனி அஞ்சலியோட முகமே மாறி போச்சு. மாமா, நீங்க எங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்களா? ஆமாமா,
இந்த வீட்டுக்கு நீங்க சரியா வரல. பணத்து மேல ஆசைப்படுறவங்களுக்கு மனுஷங்க மேல பாசம் அன்பு எதுவுமே இல்லம்மா. எங்களுக்கு பெரிய மருமக அவ போதும். இது வரைக்கும் அவ ஒன்னும் பேசல. ஆனா நீங்க வேலைக்காரிய விட மோசமா அவளை நடத்துனீங்க. அவளுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, ஆனா அத மாதிரி விட்டுட்டு போறீங்க. இந்த குடும்பத்துல உங்களுக்கு இடம் இல்லம்மா. தயவு செஞ்சு உங்க அம்மா வீட்டுக்கு போங்க. அப்பா சொன்னது உண்மை அஞ்சலி. நீ மனுஷியே கிடையாது, ஒரு ஏடிஎம் மிஷின். நீ எனக்கு தேவையில்லை. ஆமா அஞ்சலி, உன் நடவடிக்கை என்னை தலைகுனிய வச்சிருச்சு. நீ இங்க இருந்து போகிறது தான் நல்லது. புருஷங்களும் தங்களுக்கு எதிரா மாறிட்டாங்கன்னு அவனையும் அஞ்சலியும் ஷாக் ஆனாங்க. கண்கள்ல கண்ணீர் வந்தது. அவங்க திமிரால இன்னைக்கு மொத்த குடும்பமே நம்ம 2 பேரையும் ஒதுக்குறாங்கன்னு 2 பேரும் நினைச்சாங்க. அப்போ ஜுரத்தோட இருந்த அனாமிகா அவங்களுக்காக பேசினா. மாமா, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. அவங்க தப்பு பண்ணல மாமா. அவங்க வளர்ந்த விதம் அந்த மாதிரி மாமா. அவங்களுக்கு உலகம் தெரியல. அவங்க எனக்கு தங்கச்சி மாதிரி. அப்படி சொல்லாதீங்க. அவங்கள துரத்தாதீங்க மாமா. ஏதோ கோவத்துல அவங்கள தண்டிக்காதீங்க. அந்த சமயத்துல அனாமிகா சொன்னதை கேட்டு அவனையும் அஞ்சலியும் குலுங்கி குலுங்கி அழுதாங்க. அவ்வளோ அவமானப்படுத்தின அவ உயிருக்கு போராடுற நிலைமையில கூட தங்களுக்காக பறிஞ்சு பேசுறாளேன்னு 2 பேரும் இறக்கப்பட்டாங்க. அக்கா, எங்களை மன்னிச்சிரு. கண்ணு இருந்து கூட குருடிகளா இருந்துட்டோம்க்கா. பணத்துல விழுந்து உன்னோட நல்ல மனச பார்க்காம விட்டுட்டோம்க்கா. நீ நிஜமா பெரிய மனுஷி. ஆமாக்கா, நாங்க பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கிறோம். பணம் நிரந்தரம் இல்ல, நீ காட்டுற அன்பு அதுதான் நிரந்தரம். இப்ப புரிஞ்சுக்கிட்ட. எங்களை மன்னிச்சிருக்கா, எங்களை மன்னிச்சிருங்க. எங்களை அனுப்பாதீங்க. இனிமே இந்த வீட்ல எந்த வேலையா இருந்தாலும் நாங்களே பண்றோம். அனாமிகா அக்காவையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறோம். என் மருமகளுங்க மனசு மாறிடுச்சு. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணுமா? அனாமிகா, உன்னோட பொறுமை இருக்கே, அதுதான் இன்னைக்கு இந்த வீட்டை காப்பாத்திருச்சு. நீங்க உண்மையிலேயே மாறிட்டீங்கன்னா உங்க அகங்காரத்தை வாசலோட விட்டுடுங்க. அப்பதான் இந்த வீட்டுக்கு நீங்க நிஜமான மருமகள்கள். தேங்க்ஸ் அண்ணி, நீங்க தான் இந்த குடும்பத்தை நீ காப்பாத்திருக்கீங்க. இப்படி அவனே அஞ்சலி 2 பேரும் அனாமிகாவை பிடிச்சிட்டு அழுதாங்க. அனாமிகா அவங்கள சமாதானப்படுத்தினா. அன்னையில இருந்து அவனையும் அஞ்சலியும் முழுசா மாறிட்டாங்க. அனாமிகாவை சொந்த அக்கா மாதிரி பாத்துக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் அவங்களே செஞ்சாங்க. மாமியார் மாமனாருக்கு மரியாதை கொடுத்தாங்க. பணத்தை விட குடும்பத்துல இருக்க அன்புதான் பெருசுன்னு நினைச்சாங்க. அனாமிகாவோட சேர்ந்து அந்த வீட்டை ஒரு நந்தவனமா மாத்த முயற்சி பண்ணாங்க. பிரசாதும் சாரதாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த குடும்பமே சந்தோஷமா வாழ்ந்தது. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.